வேற லெவல் போங்க மக்களே. தாறு மாறு தக்காளி சோறு. என்ன மக்களே, நான் சொன்ன மாதிரியே நடக்குதா? நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, இந்த வாரம் கண்டிப்பா வெங்காயத்துக்கான ஓட்டுகளை புஷ் பண்ணுவாங்க. வெங்காயத்தை எப்படியாச்சும் டாப் 2 கொண்டு வர்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வேணா பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வெங்காயத்துக்கான ஓட்டுகளை பயங்கரமா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு தெரியும் ப்ரோ, வெங்காயம் 100 நாள் இந்த வீட்டுக்குள்ள என்னத்தை கிழிச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி இப்படின்னு மேனிபுலேட் பண்ணி வெங்காயம் வந்து ரொம்ப நல்லவர், வெங்காயம் வந்து நல்ல ஒரு ஹியூமானிட்டி உள்ள ஒரு மனிதர், யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கெடுதல் நடந்தா அந்த இடத்துல டப்புன்னு போய் வெங்காயம் தட்டி கேட்பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமான முட்டுகளை கொடுத்து பயங்கரமா வெங்காயத்துக்கு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். வெங்காயத்துக்கு வந்து அவருக்கான ஓட்டுகள் மட்டும் வரல, வெங்காயத்துக்கு என்ன தெரிஞ்ச ஒரு 4-5 பேருக்கான ஓட்டுகள் மொத்தமா விழுந்துட்டு இருக்கு. மொத்தமா விழுந்துமே 2வது இடத்துல தான் இருக்காப்ல. இந்த வெங்காயத்தை டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா புஷ் பண்ணுவாங்க. இன்னும் 4 நாள் இருக்கு. இன்னும் 4 நாள் கண்டிப்பா இந்த வெங்காயத்தை புஷ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வெங்காயம் டைட்டில் அடிக்காது அப்படிங்கறத உண்மை. பட் எனக்கு என்னன்னா, இந்த வெங்காயத்தை புஷ் பண்ணி ஒரு நபரை கீழே இறக்கிட்டாங்க. விக்ரம் அப்படிங்கிற நபரை மொத்தமா கீழே இறக்கிட்டாங்க. ஐ திங்க் நாளைக்கு அதாவது புதன்கிழமை தாண்டும் போது விக்ரம் அவர்களை மிட் வீக் எபிசோட்ல வெளியே தூக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. மேபி இந்த மாதிரி சம்பவத்தை வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஓட்டுல கூட பார்க்கலாம், அன்அபிஷியல் ஓப்பன் ஆயிருச்சுல, அந்த அன்அபிஷியல் போல்ல பாத்தீங்கன்னா விக்ரமுக்கு பெருசா ஓட்டுகளே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் சபரிக்கு தான் போய் விழுந்துட்டு இருக்கு. எல்லாமே வெளியே உள்ள ஓட்டுகள் அப்படியே ஒரு மாதிரி டைவர்ட் ஆகி சபரிக்கு போயிட்டு இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு வெளியே வந்து பயங்கரமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் நடக்குது, எதனால இப்படி புஷ் பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம நமக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சுல, அரோரா வந்து டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பக்காவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு திவ்யாவை தாண்டி வேற யார் கைக்கு போக வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி கானா வினோத் கையில இருந்துச்சு, அது ஷோர் ஷாட்டா இருந்துச்சு. கானா வினோத் தான், அவரை தாண்டி எங்கேயும் போகாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. பட் கானா வினோத் அவர்கள் என்ன பண்ண, ஒரு பதட்டத்துல ஒரு பயத்துல வந்து அந்த பணப்பட்டி எடுத்துட்டாப்ல. அதனால அந்த டைட்டில்ங்கிறது இப்போ டைரக்டா திவ்யா கைக்கு போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கான கனவுல ஒரு விஷயம் வந்துருந்துச்சு ப்ரோ. அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல ஒரு சைடு நம்ம கானா வினோத், இன்னொரு சைடு திவ்யா, 2 பேர் தான் நிக்க போறாங்க, வேணா பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 2 பேர் தான் பயங்கரமான ஓட்டுகளை வாங்கினாங்க. அப்படி அச்சு பெசராம 2 பேரும் ஓட்டுகளை செதற விட்டுட்டு இருந்தாங்க. கானா வினோத் வந்து ஒரு தவறான ஒரு மூவ் பண்ணதுனால இப்போ நம்ம திவ்யா மட்டும் தனியா ஸ்டேஜுக்கு போறாங்க. சோ இப்போ இங்க ஒரு கேப் கிடைச்சிருக்கு. இந்த கேப்பை சேனல் கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பாங்க. எதுக்குன்னா அவங்க சேனல் ப்ராடக்ட்டை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் சீசனுமே சேம் இதே மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடந்துச்சு. லாஸ்ட் சீசன் சேம் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. சேம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்ப பண்றாங்க. பட் லாஸ்ட் சீசன் அந்த விஷயத்தை அவங்களால பண்ண முடியல, ஃபெயிலியர் ஆனாங்க. இந்த சீசன் ஈஸியா பண்ண போறாங்க. லாஸ்ட் சீசன் என்ன நடந்துச்சுன்னா, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2வது சௌந்தர்யாவுக்கு தான் பயங்கரமான ஓட்டுகள் இருந்தது, நமக்கே தெரியும். ஏன்னா 24x7ல சௌந்தர்யா மாதிரி வேற யாருமே ஃபன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் முக்காவாசி ரன் ஆனதே சௌந்தர்யா வச்சுதான். சௌந்தர்யா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 24x7 ஓப்பன் பண்ணாலே அந்த பொண்ணு ஏதோ ஒன்று அங்கெங்கமா பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த வைங்கள சௌந்தர்யாவுக்கு தான் 2வது அதிகப்படியான ஓட்டுகள் இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் விஷால ஸ்டேஜுக்கு ஏற்றுறதுக்கு பிளான் போட்டாங்க. எப்படி விஜய் விஷால் அவர்களை ஸ்டேஜுக்கு ஏத்துறதுக்கு பயங்கரமா பிளான் போட்டாங்க. பயங்கரம் ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. ஒரு சைடு விஜய் விஷால், இன்னொரு சைடு வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. பட் கடைசி நேரத்துல நம்ம விஜேஸ் தான் உள்ள போயிட்டு இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது இந்த பொண்ணு எவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்கு, இந்த பொண்ணை நம்ம அதிகப்படியே எடுத்து பேசியிருக்கோம், இந்த பொண்ணை தான் நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்ப இந்த பொண்ணை ஏத்தலனா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிதான் கடைசியில அந்த ஒரு விஷயத்த மாத்தினாங்க. இல்லைன்னா கண்டிப்பா லாஸ்ட் சீசன் விஜய் விஷால் தான் அந்த ஸ்டேஜ்ல நின்றுப்பாப்ல. அந்த டைம் நிறைய நியூஸ் கூட வந்துச்சு, கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது விஜேஸ் தான் மாத்தினாப்ல. சேம் அதே மாதிரி இந்த சீசனும் இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா சபரியை எப்படியாச்சும் உருட்டி பரட்டி கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பாங்க ப்ரோ. ஏன்னா சபரியை பொறுத்தவரைக்கும் சேனல் ப்ராடக்ட் பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அவருக்கு, அது உங்களுக்கே தெரியும். இந்த 50வது நாள் கூட இவருக்கு ஃபேமிலின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து வீடியோ கால்ல வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இவர் வந்து சேனலுக்கு க்ளோஸ். ஓகேவா? சேனலுக்கு வந்து பயங்கரமான க்ளோஸ். அதனால கண்டிப்பா ஸ்டேஜுக்கு ஏத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு. இவர் எப்படி உருட்டி பரட்டி கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே டவுட் இருந்துச்சு. ஆனா என்ன, கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் பயங்கரமான சப்போர்ட் இருந்துச்சு. இந்த டைம்ல கானா வினோத் கலந்து போனதுனால ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அவங்களுக்கு. கானா வினோத் பணப்பட்டி எடுத்து வெளியே போனதுனால ரொம்ப ஈஸி ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சபரிக்கு பயங்கரமா புஷ் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு சபரி அதிகமா காமிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு 24x7ல சபரி அதிகமா காமிப்பாங்க, ப்ரோமோல அதிகமா அவங்கள காமிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சபரியை புஷ் பண்ணுவாங்க. அப்படி புஷ் பண்ணி ஓட்டுகளை வர வச்சு எப்படியாச்சும் சபரியா ஸ்டேஜ் கொண்டு போயிருவாங்க ப்ரோ. அவ்வளவுதான், இங்க முடிவாயிருச்சு ப்ரோ. இது அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு சீசன் முடிஞ்சு
ஸ்டேஜுக்கு யார் 2 பேர் போக போறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒன்னு திவ்யா, இன்னொன்னு சபரி. 2 பேர் தான் ஸ்டேஜுக்கு போக போறாங்க. அதுல திவ்யா கைக்கு தான் அந்த கப்பு போக போகுது. அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து திவ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா திவ்யா பொறுத்தவரைக்கும் எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? திவ்யா வந்து ஒரு பெரிய பிளேயர்லாம் கிடையவே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. என்ன கேட்டா திவ்யா பெரிய பிளேயரே கிடையாது. ஒரு டம்மி பேசிதான். ஆனா இவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல திவ்யா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கும். முக்கியமா பெண்களுக்கு ஆப்போசிட்ல நம்ம காமு சண்டை போட்டதாகட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வீட்டுக்குள்ள நடந்திருக்கும். அந்த பஞ்சாயத்துல எல்லாம் அந்த வெங்காயம் போய் நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அந்த பஞ்சாயத்துல எல்லாம் அந்த வெங்காயம் என்ன பண்ண தெரியுமா? சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கும். ஏன்பா ரம்யாவை நீ தங்கச்சின்னு சொல்ற, ரம்யாக்கு ஆப்போசிட்ல காமு வந்து அந்த அளவுக்கு ஏறிட்டு போவாப்ல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி திட்டுவாப்ல, அப்பெல்லாம் நீ எந்திரிச்சு போய் ஏதாவது கேட்டியா? கேட்கல, அமைதியா உட்கார்ந்து இருந்தேன். கேட்டா என்ன சொல்லுவேன்? அவங்களுக்கான சண்டையில நான் எதுக்கு போனேன்னு சொல்லுவேன். அப்படி கிடையாதுல்ல. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நேரா ஒரு மாதிரி வாடி போடின்னு அடிக்கிற மாதிரி எகிரிட்டு போறான். அந்த இடத்துல தட்ட வேண்டியது உனக்கான ஒரு வேலைப்பா. நீ அந்த இடத்துல போயிட்டு குறுக்க போய் நின்று இப்படி சண்டை போடாத, பொறுமையா பேசுன்னு சொல்லிருக்கணும். ஆனா நீ சொல்ல. ஆனா அங்க திவ்யா போய் நின்னாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல திவ்யா சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல திவ்யா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இவன் சண்டை போட்டிருக்கானு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. இந்த வெங்காயம் ஒரு இடத்துல சண்டை போட்டது கிடையாது ப்ரோ. இந்த வெங்காயம் எப்படி ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல. இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல 2 இடத்துலயும் வந்து சம்பவம் பண்ணா. ஒண்ணு காமுக்கும் பாருக்கும் ஒரு நாள் சண்டை வந்திருக்கும். அந்த பால் எடுக்கிற டாஸ்க்ல அந்த சண்டையில நம்ம காமு வந்து ஒரு மாதிரி பாருக்கு ஆப்போசிட்ல எகிரிட்டு வருவாப்ல. அதுக்குள்ள டக்குன்னு சபரி தான் போய் நின்னாப்ல. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வேற யாருமே போல சபரி தான் உள்ள போய் நின்று ஒரு மாதிரி தடுத்து நில்றான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாப்ல. வேற லெவல். இல்ல நான் சொல்ல மாட்டேன். அங்க ஒண்ணு பண்ணாப்ல. அடுத்தது கார் டாஸ்க்லயுமே டப்புன்னு இறங்கினாப்ல. எதையுமே யோசிக்காம டக்குன்னு இறங்கினாப்ல. அவர் உண்மையா நல்லவர் தான். இல்ல நான் சொல்லவே மாட்டேன். அதுக்குன்னு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது நல்லவரை செலக்ட் பண்ற சீசன். அதுக்குன்னு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வந்து நல்லவர் யார் அப்படிங்கிற செலக்ட் பண்ற ஷோ கிடையாது. ஓகேவா? ஏதோ ஒரு வகையில நீங்க கண்டென்ட் கொடுத்துருக்கணும். மக்கள் மத்தியில போய் ரீச் ஆயிருக்கணும். சும்மா கடைசி நாட்கள்ல நான் இப்படி ஒரு உதவி பண்ணேன், நான் இப்படி நல்லது பண்ணேன், எனக்குள்ள இவ்வளவு பெரிய ஹியூமனிட்டி இருக்குன்னு காமிச்சா மட்டும் கப்பு கொடுத்தா அது எப்படி? எனக்கு தெரியலங்க. அப்ப அந்த கார் டாஸ்க்ல பண்ணார். இல்ல நான் சொல்லவே மாட்டேன். அந்த 2 மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு வெங்காயம் தூக்கிக்கிட்டே இருக்காங்க. வெங்காயத்தை தூக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தை புஷ் பண்றாங்க ப்ரோ. எப்படியாச்சும் மேல கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் ஒரு முடிவோட இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள ஏதாச்சும் சண்டை போடுறியா? இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வெங்காயம் கடைசி நேரத்துல போகும்போது ஏதோ கானா வினோத்துக்கு அழுத மாதிரி எல்லாம் சீன் போடுறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அவன் கானா வினோத்துக்கு ஃபீலே பண்ணல. நம்ம பிரவீன் சொன்ன மாதிரி தான் வெங்காயம் ஜாலியா தான் இருந்தாரு. சத்தியமா சொல்றேன், வெங்காயம் ஜாலியா தான் இருந்தாரு. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா வெங்காயம் பல இடங்கள்ல வினோத்துக்கு ஆப்போசிட்ல சண்டை போட்டுருக்காப்ல. வினோத் பேச போனாலே ஒரு மாதிரி எரிஞ்சுதான் விடுவார். வினோத் போயிட்டு ஏய் சபரி அப்படின்னா ஏய் அப்படிடா ஏய் அப்படின்னு தான் கத்துவார். இதுக்கு தான் கடைசி நாட்கள்ல வினோத் கூட சண்டை போட்டிருப்பாரு. நீ எப்பவுமே எரிஞ்சுதான் விழுறடா, உன்ட்ட ஏதாவது பேச வந்தாலே ஒரு மாதிரி கத்துறடான்னு சொல்லிட்டு நம்ம வினோத் கூட சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்போது வினோத் வெளியே போகும்போது இவர் ஏன்ப்பா ஃபீல் பண்ண போறாரு? எல்லாமே நடிப்பு ப்ரோ, எல்லாமே நடிப்பு. அந்த வினோத் வெளியே போகும்போது அவர் வந்து சேடா காமிச்சது பக்கா நடிப்பு. என்னால உறுதியா சொல்ல முடியும். ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காப்ல. ரொம்ப தெளிவா பண்றாப்ல. இப்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா புஷ் பண்றாங்களாம். நல்லவருக்கு ஒரு டைட்டில் போனோம், நல்லவருக்கு அந்த டைட்டில் போனா அந்த டைட்டிலுக்கு மரியாதை. நல்லவருக்கு போனா மரியாதை. அப்ப இதுக்கு முன்னாடி கானா வினோத் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? கானா வினோத் இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பீங்க? பயங்கரமா பிளே பண்ணியிருக்காரு, பயங்கரமா கண்டென்ட் கொடுத்திருக்காரு, ஏகப்பட்ட விஷயத்துல பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு, தரமான ஒரு பிளேயர்னு சொல்லி தான் நம்ம கொடுத்திருப்போம். அது என்ன இப்ப மட்டும் நல்லவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாரீங்க? இப்ப மட்டும் நல்லவருக்கு கொடுக்கணுமா? இதுல கானா வினோத் ரொம்ப நல்ல ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் கானா வினோத்லாம் தேவையில்லாம எந்த சண்டைக்கும் போனது கிடையாது. தேவையில்லாம சண்டைக்கு போக மாட்டாப்ல. அண்ட் எங்கேயாவது தப்புன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் கரெக்டா தட்டி கேட்பாப்ல. அதனாலதான் கானா வினோத்தை மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. கானா வினோத் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ப்ரோ. ஃபன் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு. லவ் மீன்ஸ் ஒரு கேர் காமிக்கிறது, அந்த விஷயம் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு அந்த மனுஷங்கிட்ட. அதனாலதான் அந்த மனுஷனை மக்கள் தூக்கி வச்சாங்க. இவர்கிட்ட என்ன இருக்கு? இந்த வெங்காயத்துட்டு என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்த வெங்காயத்தை தூக்கி போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான். பட் அந்த ஸ்டேஜுக்கு புஷ் பண்றாங்க இந்த வெங்காயத்தை. எப்படியாச்சும் ஸ்டேஜ் கூட்டு போயிடணும், நம்ம ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா புஷ் பண்றாங்க. ஏன்னா இந்த 2 பேரும் அங்கே கொண்டு போனாதான் இவரை வச்சு ஒரு ஷோ பண்ண முடியும், டைட்டில் வினர் திவ்யா வச்சு அதை ஷோ பண்ண முடியும். இதுக்கு தான் பிளான் போடுவாங்க. அடுத்ததான் எனக்கு தெரிஞ்ச அரோராவை டாப் 3ல வைப்பாங்க. ஏன்னா டாப் 3ல அரோரா வச்சு அடுத்ததான் ஷோ பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு ஷோல தூக்கி போடுவாங்க. விக்ரம் அந்த மாதிரி போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கம்மி. ஏன்னா விக்ரம் வந்து வெளியே ஒரு கம்பெனி மாதிரி வச்சிருக்காப்ல. அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி, அவர் தனியா ஒரு இது வச்சிருக்காப்ல. சோ அவரை வந்து ஒரு ஷோக்குள்ள மொத்தமா தூக்கி போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் அதுக்குள்ள வந்து இருந்து பாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஓகேவா? அதனால விக்ரம வெளியே தூக்க வாய்ப்பு இருக்கு. விக்ரம் எனக்கு தெரிஞ்சு மிட்ல தூக்கிடுவாங்க. மத்த 3 பேர் தான் டாப் 3 இருக்க போறாங்க. அதுல திவ்யா, சபரி 2 பேர் தான் ஸ்டேஜ் ஏற போறாங்க. இதான் நடக்க போகுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? வெங்காயத்தை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.
யாருக்கு ஓட்டு போட போறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்துல பார்க்கலாம்.